தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இஸ்வலன் பார்ந்தவர்களே, நான் அருட்தந்தை வர்கீஸ் விசி, எலாவூர், சென்னை டிவைன் மர்சி தியான மையத்திலிருந்து உங்களோடு இந்த பகிர்வை பகிர்ந்து கொள்கிறேன். என் வாழ்வில் ஜான் மரிய வியானி என்றும் இந்த பகிர்வு. ஜான் மரிய வியானிக்கு ஒரு குடும்பம் உண்டு. அப்பா, அம்மா, 6 பிள்ளைகள். அதில் 4வது பிள்ளை. ஏழ்மையான ஒரு குடும்பம். இவரும் உழைச்சாதான் அவங்களுடைய குடும்பத்துல கொஞ்சமாவது அன்றன்றைக்கு தேவையான அப்பம் கிடைக்கும். அப்படி உழைச்சுக்கிட்டு இருந்தார். அப்படி இருந்த பொழுதுதான் அவருக்கு ஒரு ஆசை, எனக்கு குருவானவர் ஆக போகணும் அப்படின்ற ஒரு ஆசை. அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாங்க. அப்பா அம்மாவும் சந்தோஷமா அதை எடுத்துப்பாங்க. காலப்போக்கில் அவர் செமினரி போய் சேர வேண்டிய ஒரு நாள் வந்தது. அப்பா அம்மா கொண்டு போய் விடுவாங்க. அன்று அந்த அப்பாவனுடைய கண்ணீர், அந்த அழுகை பார்த்தார் ஜான் மரிய வியானி. அவருடைய அந்த பயோகிராஃபியில எழுதி வச்சிருந்த பொழுது ஒரே ஒரு சென்டென்ஸ், அது ரொம்ப சின்ன ஒரு சென்டென்ஸ், அவங்க அப்பா அழுதாங்க அப்படின்றது. எனக்கு அது புரியும். ஏன்னா எங்க அப்பா அழுது நான் பார்த்ததில்லை. ஒரே ஒரு தடவை, அதாவது அப்பாவனுடைய அண்ணன் பெரியப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்த பொழுது அன்னைக்கு அப்பா அழுது நான் பார்த்திருக்கேன். அன்னைக்கு நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அதுக்கு பிறகு அப்பா அழுது நான் பார்த்ததில்லை. ஆனா நான் 12th முடிச்சு 1999 ஜூன் 15 செமினரியில முதல் நாள் கால் எடுத்து வச்சேன். எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு லஞ்ச் எல்லாம் முடிச்ச பிறகு அப்பாவும் அம்மாவும் என்னை விட்டுட்டு போறாங்க. நான் மெயின் டோர்ல வந்து நிக்கிறேன். அப்பாவும் அம்மாவும் மெதுவா நடந்து அந்த மெயின் கேட் கிட்ட போறாங்க. கேட் கிட்ட போகும் பொழுது அப்பா என்ன திரும்பி பாக்குறாரு, கேட்டை பாப்பாரு, திரும்பி பாப்பாரு, கேட்டை பாப்பாரு. அப்படி திரும்பி பார்த்து பார்த்து பார்க்கும் பொழுது என்னுடைய தந்தையினுடைய கண்ணீரை நான் பார்த்தேன். குருக்களுக்கு ஒரு குடும்பம் உண்டு. குருக்களுக்கு அப்பா அம்மா உண்டு, சகோதர சகோதரிகள் உண்டு. விட்டு விட்டு வந்தோம். மார்க்க நற்செய்தி 1:18 வசனமும் 20 வசனமும் ஆந்திரேயாவும் பேதுருவும் யோவானும் யாக்கோபும் சகோதரர்கள். அவங்க அப்பாவை, வலைகளை, படக விட்டு விட்டு வந்தாங்கன்ற வார்த்தை இன்னைக்கு வாசிக்கும் பொழுது எனக்கு அது புரியுது. குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் நாங்கள், குடும்பத்தை விட்டு விட்டு வந்தவர்கள் நாங்கள். இன்று சில மனிதர்களுடைய வார்த்தைகள் கேட்கும் பொழுது சில டைம் வேதனையா இருக்கும். நம்ம ஊழியம் செய்யற இடத்துல இது எனக்கு 3வது இடம். எலாவூர் தியானமை அப்படின்றது 3வது இடம். இதுக்கு முன்னால ஒரு பங்குல இருந்தேன் நான். அதுக்கு பிறகு ஒரு செமினரியில இருந்தேன். இப்போ எலாவூர்ல வந்துட்டு 8 வருஷம் கிட்ட ஆகுது. சில டைம் சில வார்த்தைகள் மனிதர்கள் கிட்ட கேட்கும் பொழுது வேதனையா இருக்கும். நம்ம யாருக்காக வந்தோம், யாருக்காக உழைக்கிறோம், யாருக்காக இந்த நன்மை செய்கிறோம், ஒரு பொது நலனுக்காக செய்யும் பொழுது சில டைம் நம்ம நல்லதுன்னு நினைச்சு செய்யற விஷயம் அவங்களுக்கு பிடிக்கலையா, அவங்களுக்கு புரியலையா, உடனே நெகட்டிவா சில வார்த்தைகள் வரும் பொழுது, நெகட்டிவா சில ரியாக்ஷன்ஸ் வரும் பொழுது உண்மையா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில இருந்திருக்கு. உண்மையாவே அப்ப நான் யோசிப்பேன், எங்க அப்பா இப்படி யோசிச்சிருப்பாரா, எங்க அம்மா இப்படி யோசிச்சிருப்பாங்களான்னு யோசிச்சிருக்கேன். அப்பா கூட அம்மா கூட நின்று ஒரு இண்டிவிஜுவல் போட்டோ கூட எனக்கு கிடையாது. அப்படி எடுக்கிற பழக்கம் எங்களுடைய குடும்பத்துல கிடையாது. செல்ஃபி எடுக்கிற பழக்கம் எனக்கும் கிடையாது. என்னுடைய போட்டோஸ் கூட ரொம்ப கம்மியா தான் எங்கேயாவது பார்த்திருந்தேன். நான் கூட பார்த்திருப்பீங்க. ஐ டோன்ட் ஹேவ் மெனி போட்டோஸ். அப்படி ஒரு பழக்கம் இல்லை. இன்னைக்கு அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க. 2020 தான் அப்பாவும் இருந்தாங்க, அம்மாவும் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு போட்டோ அவங்க கூட இல்லை அப்படின்றது. மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஸ்டேட்டஸ் போடுவீங்க இல்லையா, போட்டோ அனுப்புவீங்க இல்லையா. இப்ப நான் யோசிப்பேன் சில டைம், ஐயோ அப்பா கூட அம்மா கூட ஒரு போட்டோ இல்லையே, அப்படி ஒரு நல்ல ஒரு நினைவுகள் இல்லையே அப்படின்னு, போட்டோல நினைவு இல்லையே அப்படின்னு நினைக்க தோணும். அப்படி வேதனைகள் உண்டு. குருக்கள் அப்படி வேதனைகள், குருக்களுக்கு உண்மையாக அப்படி வேதனை உண்டு. அப்பாவை அம்மாவை விட்டு விட்டு, சுயநலத்தை விட்டு விட்டு பொது நலனுக்கு வரும் பொழுது அந்த பொது நலன் யாருக்காக செய்யறோமோ அவர்களுக்கு அது புரியவில்லை, அது அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்ற பொழுது வேதனை பட்டு இருக்கிறேன். இருந்தாலும் அதை, அந்த நன்மையை செய்து கொண்டேதான் போய்கொண்டிருக்கிறேன். இனியும் செய்வேன். ஏனெனில் என்னை அழைத்தது ஆண்டவர். ஆண்டவருக்கும் நன்றி, இந்த குருத்துவத்திற்கு நன்றி. மகிழ்ச்சியோடு இந்த குருத்துவத்தை வாழ்கிறேன். ஜான் மரிய வியானியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.